ஜு ஓடுது. ஓ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஃபர்ஸ்ட் மீன் பிடிச்சிருக்கோம். சோதனை மேல் சோதனை. இங்க ஒரு அகால மரணம் அடைந்துள்ளார். கருவாடா பெய்தர் ஒரு ஆள். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கையில வந்து மீன் பாருங்க, இது வந்து கெளுத்தி மீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க எவ்வளவு மீன் பிடிச்சிக்கணும் பாருங்க ஆத்துல, அதுவும் தூண்டல்ல. இதுல இப்படியான விஷயங்கள் நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்க. நம்ம நாட்டில இருந்துட்டு வந்துட்டு சில சில வேலை பழுதுகளை வந்துட்டு என்ன சொல்றது, இந்த மீன் பிடிக்கிறதா இல்ல ஒரு பண் எடுக்கிறதா அப்படியான இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மிஸ் பண்ணுவீங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னன்னா காட்டுக்குள்ள போறேன்னு பார்க்காதீங்க, நாங்க வந்துட்டு இப்ப மீன் பிடிக்க போறோம். எங்கடா மீன் பிடிக்க போறோம்னு பார்த்தா ஆத்துக்குள்ளதான் மீன் பிடிக்க போறோம். ஸோ எங்கடா வந்துட்டு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று உங்கள்ட்ட காட்ட போறோம், அதை தான் ஷேர் பண்ண போறோம். இப்ப நாங்க எங்க நிக்கிறோம்னு சொன்னா ஆத்துக்குள்ள நிக்கிறோம். எவ்வளவு நீ மீன் பிடிக்கிற? எவ்வளவு நீ மீன் பிடிக்கிற? அந்த இடத்துக்கு போனோம். சரி, இங்க பேக்ரவுண்ட பாருங்க எப்படி இருக்கேன்ட்டு பாருங்க. ஆத்துக்கு வந்திருக்கிறோம். எந்த ஆறுன்னு தெரியுமா? கல்லடி ஆறுல வந்திருக்கிறோம். ஸோ புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, காடு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை எல்லாத்தையும் காட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இங்க எனக்கு புதுசா ஒரு அரணமனை படகு சாடு அவன் ஏனா கிடக்கான். போட்ல வந்துட்டு நாங்க இப்ப இந்த இடத்துல மீன் பிடிக்க போறோம். பாருங்க இந்த இடத்த பாருங்க பிடிக்கிட்டு பதிலானே தோணி இடக்கு, தோணியில போறோம். ஸோ தோணியில நான் போகல. ஸோ இப்படிதான் மீன் பிடிக்க போறோம். எப்படி சூப்பர் இடத்துக்கு வந்தீங்க நாங்க. ஸோ இன்னைக்கு மீன் படுதா இல்லையான்னு தான் பார்க்க போறோம். பெஸ்ட்டுக்கு ஆத்துக்குள்ள மீனக்காரோட தூண்டப்பட்டது எனக்கு தெரியும். எப்படி இருக்கிறேன், சின்ன மீன்லாம் ஓட தெரியுது. இன்னைக்கு ஒரு புடி, இன்னைக்கு மீன் பிடிச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க, வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்கா மறக்காம வெயிட் பண்ணி இருந்து பாருங்க. ஸோ நாவப்பழம் பேக்கு எல்லாத்தோட வந்துங்க சோடாங்க நல்ல விஷயம். சரி, ஓகே. இப்ப வந்துட்டு எங்களுக்கு மெயின் முக்கியமான மீனவர்கள் வந்து கொண்டிருக்காங்க. போர்ட்ல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வருதா தெரியுதா? பாருங்க வருங்க, இந்த வருது. சோ போட் பிச்சு வருது. சோ பார்த்தோட சிரிக்க போறாங்க. சோ அதுக்கு முன்னாடி வீடியோ கட் பண்ண போறேன். ஏன்னா நாங்க வந்துட்டு நிக்கிற கெட்டப்ப பார்த்தா சிரிப்பாங்க. சோ வெயிட் பண்ணிட்டு பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓடுது. ஓ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வினு இறைய குத்தி வினு இப்ப எறிய போற பெரிய மீன் ஒன்று பிடிக்க பாப்போம். என்ன மீன் படுது? சுறா மீனா இல்ல முதல மீனா? அது அப்படியே வீசுனா சரி, சும்மா வீசுங்க. போட்டாச்சு. பாப்போம் என்ன மீன் வருது. ஏன் சும்மா இழுக்கீங்க? அதை போட்டு அப்படியே வைக்கணுமே. மறுபடியும் முதல் இருந்து பாப்போம். நம்மளுக்கு இன்றைக்கு பொரியலுக்கு ஒரு மீன் உண்டு கிடைக்கும். இன்றைக்கு வினுவா கூட மீன் பிடிக்கிறேன், நானா கூட மீன் பிடிக்கிறேன். இன்றைக்கு ஒரு சவால். இவனுகள் சின்ன சிறாறுகள் கிடந்து படுறான பாடு. அதான் கொத்துது என்ன? ஓ அந்த இரிய வாடியா கொத்துங்களே. இத புடிங்க வருது. பூஷ் சில்லு வண்டுகள் விடுதுகள் இல்ல, இந்த குஞ்சு குருவிகள். வினுக்கு போட தெரியாம போட்டு ஏதோ போட்டுட்டார். பாப்போம் மீன் வருமா இல்ல வராதா. வரலையே. டக்குன்னு டக்குன்னு எடுக்கமே இழுக்குறானு. கொஞ்சம் விட்டு பிடிங்க. அப்போ நாங்க இறைக்கு இன்றைக்கு இறாலும் குட்டி குட்டி கணவாயும் கொண்டு வந்தோம். நாங்க
சோ இறால பிடிக்கலாம் கணவாயில பிடிக்கலாமான்னு எனக்கு தெரியல போட்டு பார்ப்போம் வினு போட்டிருக்கிறேன் தெரிகிறதா என்ன தெரிகிறது உண்டை ஓ விசாயித் ஓ தொடர்ந்து நாங்க இரிய குத்தி ட்ரை பண்ண போறோம் ம் தூர போட்டிருக்கியார் பாப்போம் இந்த முறை கட்டாயம் மீன் படும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஃபர்ஸ்ட் மீன் பிடிச்சிருக்கோம் சோ இது என்ன மீன் நிறைய மீன் பிடிக்க இருக்கிறோம் பாருங்க ஒரு ஆளை பிடிச்சிருக்கு சரியா சோ இருட்டா இருக்கு பேசுங்க வாங்க அவர் என்ன மீன் என்று பார்ப்போம் எனக்கு தெரியல ஆனா வடிவா இருக்கான் நிறைய முள் இருக்கே அவனுக்கு கோடு போடலாம் இருக்கு ஹலோ சரியான முள்ளு இவன் தானே அப்போது இருந்து பட்டு காட்டியிருக்கான் டேய் எத்தனை நாள் சாப்பிட்ட நீ சொல்றான் டேய் சொல்றான் பிளேஸ் மாறிட்டேன் கால் நோவுது ஸோ நான் வந்து இருந்துட்டேன் ஒரு தோணியில அதுவும் தண்ணிக்குள்ள நல்லா இருக்கு சில்லுண்டு என்ன நிறைய பயர் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த நைட்ல வலை வீசுறவங்க முதலாக்கி பயன் தானே அதால கரண்ட் இழுத்து சில பயர் கனெக்ட் பண்ணி லைட் போடுறவங்க போல அதனால பயர் நிறைய வச்சிருக்காங்க மீன் வருமா கொஞ்சம் குருநாடு கிடந்து சாடிக்கான ஓடு சில்லு வண்டுகள் விடுது இல்லையா இங்கே தெரிகிறதா நல்ல ஒரு சில்லு வண்டு கும்பம் அது ஒரிந்துள்ளார் இதோ ஒரு 5 கிலோ இடையில் பாரமி நாங்க கொண்டு வந்த தூண்டல்லையே ஒரு 1/2 கிலோ மீன் பிடிக்கல என்ன சொன்னா நாங்க கொண்டு வந்தது சின்ன இது ஒரு இதான மீன் தான் பூச்சி பாடு குட்டி குட்டியா வினோம் ட்ரை பண்றாரு தான் மீன் பிடிப்போம் பொறிப்போம் வந்து வரும் வரும் வினு உங்களுக்கு விளங்கிச்சா இங்கால பக்கம் மீன் விழுந்தது மீன் இப்ப பாஞ்சதை நான் கண்டேன் ஏலாத பட்சத்தில் வினுவின் வாயால் பெரிய ஒரு சவுண்ட் போடா அப்படியான புல்லுக்குள்ள ரால் நிக்குமாம்னு சொல்லுவாங்க சொன்னா ரால் நிக்கிறான் நண்டு நிக்கிறான்னு தெரியா எதுக்கு பாப்போம் பாட்டா இல்லாம இருந்தோம்னா நண்டு கழிச்சு விட்டுரும் அது வேற பயம் ஓடு 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 மீன் உண்டு ஓடு ஓடு எஸ் நெக்ஸ்ட் அதே மீன் தான் பாடுது அதே மீன் தான்
இது சாப்பிடலாமா என்ன செய்யறான்னு தெரியாது. அண்ணிட்ட கேப்போம். பட் அது சாப்பிடலாம் தான். என்ன நிறைய முள்ளுன்னு சொல்லுவாங்க. அடுத்ததும் அவன் தான் பட்டிருக்கான். அவன் கொஞ்சம் பெருசா இருக்கான். இங்க தோணிக்குள்ள அங்காலையும் ட்ரை பண்ணுவோம். அங்காலையும் ட்ரை பண்ணுவோம். சிலப்பி வட்டல முறை வழிதாவா நீங்க சொல்ற மாதிரி வாய்க்குள்ள கலட்டுற கஷ்டமாயிக்கும். அந்த எங்கடாப்பா கட்டையும் காணல. அடிவான வீவ் என்ன அங்க லைட் ஹவுஸ் மோத்துவாரம் அப்படியே வந்தா ஈஸ்ட்ல உங்கோட்டால கல்லடி. ஸோ கல்லடி கொஞ்சம் தள்ளி போய் காட்டுறேன்னா கல்லடி பாலம் எல்லாம் தெரியும். இங்க இருந்து பார்த்தோம்னா இடையில ஒரு நடுவுல ஒரு தீவும் இருக்கு, குட்டி தீவு. அங்கால ஆத்துவாயும் இருக்கு. பாப்போம் இந்த வாட்டியாவது என்ன மீன் படுதுன்னு. குட்டி குட்டி மீன் அந்த இறைய சாப்பிடுறதால பெரிய மீன் பாடுறது கஷ்டமா இருக்கு. தினமும் ட்ரை பண்ணதுதான். படும் 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 படும். இன்றைக்கு ஒரு பொரியல் உண்டு, பொரிப்பம் உண்டு. பாம்பெல்லாம் வருதப்பூ. சைட்டாங்க பூஜு இழுத்துறதுக்கு மீன் பத்துட்டு போல படலையா மீனே கொண்டு வைத்துலாப்பா கொஞ்சம் கொண்டு வாங்க. ஸோ இந்த கையில தான் நீரே இருக்கே, கொடுப்போம். என்ன எடுக்க போறீங்க இந்த முறை? கனவாயா? மீனை கொத்துது. ஆனா என்ன சொல்ற கொஞ்சம் அகல் ரிஸ்கா பிடிக்கும். இதுல ஒரு பாம்பும் வந்து போனான்டா ஓப்பாய். அவன் தான் திட்டான் அந்த மீன். இங்க லைட் ஹவுஸ் தெரிகிறதா? இதுதான் லைட் ஹவுஸ். ஆனா ஒரு இவனையும் காணல. மீன் படலண்டு பார்த்தா 2 மீன் பட்ட அந்த தோணிக்குள்ள விட்டா இவனுங்கள்ற சொல்லு. வெங்கால போய் சார் தப்புற நம்ம எப்ப அலைக்கா தூக்கிட்டு போவோம் 2 பேர் நிக்காம இவனுங்களோட பிடிக்கிறாது தண்ணிக்குள்ள ஓட்டு வச்சுக்கு இறங்க பயமா இருக்கு அக்களுக்கு. அடிக்கானு கொத்துது என்ன இறைய கொத்துது, பட் பிடிபடுது. கடலுக்கு போட் ரெடி. கடலுக்கு போறதுக்கு தொழிலாளி ரெடி ஆயிட்டாங்க. பாய் பாய். இப்ப போய் நைட்டுக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர் போறாங்க. அவன் ஃபுல்லாவே புடுங்கிட்டான். ஸோ அந்த கொக்கு எடுக்கிறது கஷ்டமா இருக்கு தூண்டில் எடுக்க. வீணுவின் போராட்டங்களால்
சோப்பாடல்ல ஈர வந்திருக்கு. திரும்பியும் போடுவோம். போட்டு போட்டு பிடிப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் போயிருக்கேன். பார்ப்போம். கொஞ்சம் வித்தியாசமா மீன் பட்டா நல்லா இருக்கு. வாய்க்கு ருசியா. இவன் வேற பிடிக்கிறான். இந்த இருக்கிறாங்க. ஜாலிதான். இவனால தவிர மீன் இல்லை ப்ரோ இந்த ஆத்துல. எஸ், ஒருத்தன் பட்டிருக்கான். நாங்க இப்ப கொஞ்சம் தள்ளி வந்திருக்கிறோம். ஸோ இங்கால எதுவும் வித்தியாசமா மீன் படுதான்னு பார்ப்போம். அதே மீன் தான் நாங்க பிடிச்சிருக்கிறோம். ஒரு 7-8 மீனாவது அதே மாதிரி தான். ஸோ இங்க இன்னைக்கு என்ன மீன் பிடிபடுதுன்னு பார்ப்போம். வினுவால ஏலா எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்தா தான் வினு கொஞ்சம் உஷாராகுது. ஒண்ணுமே படல. கையில சிக்கு போட போறாங்க. இந்த முறை தான் தூரம் போயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு நாளும் பெரிய மீன் பட்டாக அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அங்க பாத்தீங்களா ஒரு ஆள் வேகமா அங்க போறோ தெரியல. அவ்வளோ ஸ்பீடா விழுந்து ஓடி பூந்து போறேன். கிட்ட போனா என்ன செய்யுங்க. ஹலோ, ஹாய், கியூட். அப்படியே போறேன், கடைக்கு போறேன் போல. இன்றைக்கு தான் எனக்கு தெரியும் மாத்துக்குள்ள விரால் மீன் நிக்குமான்னு. சரி, இப்ப போட போறேன். இந்த மாதிரி ஒரு ஆள் குத்திருக்கிறான். எதுவும் வித்தியாசமா பிடிப்போம். பாப்பா கொஞ்சம் தாபத்துல இறஞ்சிருக்கிறேன். எதுவும் நல்ல மீன் பட்டா நல்லா இருக்கும். சத்தம் போடாம வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன தெரிகிறது? ஒன்றும் தெரியவில்லை. வாட்டா எடுக்கல. வாட்டா அங்க இருக்கு. வாட்டா அப்படியே வச்சு. சோ நாங்க அங்கால போய் பிடிக்க போறோம். சோ வாங்க அங்க போய் வாட்டா எடுத்து வர வேண்டியது. பாறைக்குட்டி மீன் பிடிக்கியாமா வந்து 2 பேர் நிக்காங்க. பட் நாவே எவ்வளவு வந்து அடி அவைய காட்ட வேணாம்னு சொல்லிட்டா. அம்மா நம்மட தள்ள வினு என்னம்மாய் பெரிய ஜப்பான் மீன் குள்ளாத்து ஜப்பான் மீன் ஒன்று விடுங்க. உன்னிச்சக்குள்ள ஜப்பான் மீன் ஒன்று விடுங்க. சோதனை மேல் சோதனை. இங்க ஒரு அகால மரணம் அடைந்துள்ளார். கருவாடா பெய்தர் ஒரு ஆள். நானும் பயந்து பிறகு பார்த்தா அவர் செத்து அகால மரணம் அடைந்துள்ளார். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கையில வந்து மீன் பாருங்க. இது வந்து கெளுத்தி மீன். நான் வந்துட்டு இப்ப
பேக்குக்குள்ள விட போறேன் சரியா? பேக்குக்குள்ள விட போறேன். ஆள் கொஞ்சம் மோசமா இருக்காரு. ஆள் கொஞ்சம் பெரிய கழுத்தியா முள்ளு மீன். இங்க பாருங்க, காட்டுங்க மீன் பாத்தீங்க தானே? சோ இவனை வச்சு நீங்க பேட்டி எடுங்க. இவனோட காய்ச்சிருங்க வாரேன் நான். காட்டுங்க அவங்ககிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா வந்துட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு மீன் பிடிச்சி ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஸோ என்ன சொன்னா காலையில ஒரு 11-12 மணி தொடங்குனது. சாப்பாடு பிரேக் கொண்டு எடுத்து அதுக்கப்புறம் மீன் பிடிச்சி பாருங்க, கூட தொட்டியில வச்சிருக்கேன் புள்ளை வைக்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நாங்க ரொம்ப முயற்சி செஞ்சு நிறைய மீன் பிடிச்சிருக்கோம். ஸோ நிறைய பேர் சப்போர்ட்டோட பிடிச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப சிரமத்தின் மத்தியில பிடிச்சிருக்கோம். வெவ்வேறு வகையான மீன் எல்லாம் பிடிச்சிருக்கிறோம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? 4 வகையான மீன் பிடிச்ச நாங்க ஆத்துக்குள்ள நின்று மீன் பிடிக்க சரியான பயம் தான். கேட்டது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு 4 வகையான மீன் பிடிச்சது. நான் பிடிச்சேன். நான் இந்த மீனெல்லாம் நான் பிடிச்சேன். நான் இவர் சொல்லுங்க, என்னென்ன மீன் பிடிச்சிருக்கீங்க? இது கழுத்தி மீன், கழுத்து மீன். இது பாறைக்குட்டி மீன். தெரிஞ்ச மீன் லைஸா சொல்றாங்க. பாறைக்குட்டி மீன் ஒன்று. இது என்ன மீன் எனக்கு தெரியா. இது ஒரு பொட்டு மீன், ஏதோ ஒரு பொட்டு மீன், பொட்டு வச்ச மீன். பொட்டு வச்சா பொட்டு மீன். இது வந்து வடிவான மீன். கோடு ஓடி இருக்கிறதால இது வடிவான மீன். கீழி மீன் என்று சொல்லுவாங்க. சரியா? கீழி மீன் என்று சொல்லுவாங்க அந்த மீனுக்கு. அடுத்து இன்னொரு மீன் சரியா? சோத்து மீன் ஒன்று அங்க பாரு. விழல் மீனை காணவில்லை, கண்டெடுத்தவர்கள். இல்ல இது இல்ல, இதுதான். வெயிட் பண்ணுங்களா? இந்த அவன் வந்து நிமிந்திருக்கான், அதால தெரியல. இவனும் பிடிச்ச இது விழல் மீன். ஸோ நாங்க வந்துட்டு சும்மா 4-5 வகையான மீன் பிடிச்சிருக்கிறோம். ஸோ ஃபைனலா இந்த வீடியோ வந்து நீ எப்படி ஈஸியா இருந்துச்சா மீன் பிடிக்க, கஷ்டமா இருந்துச்சா? தண்ணிக்குள்ள நிக்கிறதுக்கு தான் கஷ்டமா இருந்தது, மீன் பிடிக்கக்குள்ள ஈஸியா இருந்துச்சு. அந்த இழுக்க ஈஸியா இருந்தது. மீன் படாத போதுதான் கொஞ்சம் கவலையா இருந்துச்சு, என்னடா மீன் படலண்டு. பிறகு மீன் நாங்க காலையில 11 மணிக்கு 11:30 ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க மீன் பிடிக்க. அப்புறம் குட்டி பிரேக் சாப்பிடுது, திரும்ப போய் 6:30 நாங்க இங்க வரக்குள்ள வீட்டை வந்து சேரக்குள்ள 6:30. ஸோ அந்த அளவுக்கு சும்மா ஒரு ஃபன் தானே ரெண்டுட்டே போய் எடுத்து. ஆனா ரொம்ப வந்துட்டு கஷ்டம் தான். ஆத்துல இறங்கி அரைமட்டத்துல நின்று எல்லாத்துல கடியும் தாங்கி ரொம்ப சிரமத்து மத்தியில ஒரு கறிக்கு ஏற்ற மாதிரி மீன் பிடிச்சிருக்கு பாருங்க. ஸோ அதை கிட்ட வச்சு காட்டுறேன் என்னென்ன மீன் பிடிச்சிருக்கேன். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ நிறைய செய்யணும். அதுக்கு முன்னாடி இந்த இதை காட்டுவோம், மீனை காட்டுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிக்கன்னு பாருங்க ஆற்றுல. அதுவும் தூண்டல்ல, எரி தூண்டல்ல எவ்வளோ மீன் பிடிச்சிக்கோண்டு. ஸோ கெளுத்தி நிறைய வகையான மீனெல்லாம் பிடிச்சிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு உயிர் மீன் இருக்கு பாருங்க. அவனு இப்போ ஸ்லீப்பிங் டைம்ல இருக்காங்க, செத்து போயிட்டான் போல, அறவுயிர்ல கிடக்குறான். ஸோ அவனையும் எடுத்து செய்கிறோம். ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ மீன். ஸோ உழைப்பின் கஷ்டத்தால வந்துட்டு எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கு நாங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் என்னடா நீங்கள் மீன் பிடிச்சதுக்கு நாங்கள் என்ன ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் அது நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட், உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்குன்னாரு. என்ன சொல்கிறேன், மீன் பிடிக்கிறது ஒரு ஃபன் உங்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இப்படியான விஷயங்கள் நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்க. நம்ம நாட்டில் இருந்துட்டு வந்துட்டு சில வேலை பழுதுகளை வந்துட்டு என்ன சொல்கிறேன், இந்த மீன் பிடிக்கிறதா இல்லை ஒரு ஃபன் எடுக்கிறதா அப்படியான இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மிஸ் பண்ணுவீங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு அப்படியான மிஸ் உங்களோட காரணத்துல இருந்து நாங்கள் அதை எடுத்து உங்களுக்கு வீடியோவாக போடுறோம். ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு ஃபன்னாக இருக்குன்னு நினைக்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒரு மீனவண்ட தொழில்ற கஷ்டம் எப்படி இருக்கும் வந்து ஒரு சிம்பிளாக நாங்கள் காட்டிருக்கிறோம். என்ன சொன்ன எல்லாத்துலேயும் வந்து எல்லா வேலையும் வந்துட்டு கஷ்டம். ஸோ அதில் வந்துட்டு மீனவண்ட தொழிலும் ஒரு கஷ்டமான தொழில் தான். ஸோ அதால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு காணொலியாக ஒரு மீனவன் வந்துட்டு எப்படியெல்லாம் செயற்படுவான் இது நம்மளுக்கு தெரியாம, நிறைய பேருக்கு தெரியாம வந்துட்டு இருக்குங்க. ஸோ அதை வந்துட்டு நாங்க காட்டியிருக்கிறோம். ஸோ நீங்க என்னடா ஃபன் எடுத்து ஜாலியா அந்த வெயில நின்று தண்ணிக்கு இறங்கி, ஸோ எல்லாமே கஷ்டம் தான் வாழ்க்கையில. ஸோ எல்லாத்தையும் தாண்டி தான் வாழ்க்கை. ஸோ ஃபைனலா இந்த வீடியோ நிறைவு செய்யலாம். இந்த வீடியோவுக்கு நீங்க என்ன செய்யணும், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் போது உங்கள் நான் வினு, ராணு. பை பை.